அன்பார்ந்த பெருமக்களே, ஒரு ஹோம் டூர் போகலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு தான் நான் ஹோம் டூர் கொண்டு போக போறேன். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு அறிவிக்கிற ஹதீஸுங்க. காது கொடுத்து கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள உமர் ரலியல்லாஹு தஆலா நுழையிறாங்க. நாயகத்தின் பக்கத்தில் சென்று அமர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழாடை ஒன்றை அணிந்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக நாயகம் எந்த விதமான துணியும் அணியவில்லை. ஒரு ஈச்ச மரத்தில் ஆன இலையினால் ஆன பாய் மீது படுத்திருக்கிறார்கள். அந்த பாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகுகளில் கோடுகளால் தடம் போட்டிருக்கிறது. திரும்பி சுற்றிலும் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தால் வீட்டின் ஒரு முனையில் ஒரு கைப்பிடி பார்லி கோதுமையும் தொங்கும் தோல்பையும் கால்நடைகளுக்கு தருகின்ற சில இலை தழைகளும் தான் இருக்கிறது. இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகத் தொடங்குகிறார்கள். நாயகம் கேட்கிறார்கள், மா யுப்கீக யப்ன ஹத்தாப், ஹத்தாபின் மகனாரே, எதற்காக அழுகிறீர்கள்? சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, கைசர் கிஸ்ராவுடைய மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன். நாயகமே, உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, நான் பார்க்கிறது தான் உங்கள் வீடா என்று கேட்கும்போது நாயகம் அழகாக பதில் சொன்னார்கள், அதுதான் ஏக்கமாய் உலகை பார்க்கின்ற மக்களுக்கு உண்டான பதில். அமா தரலி லஹுமு துனியா வலன் ஆகிரா. உமரே, அவருக்கு உலகத்தையும் உங்களுக்கு மறுமையும் அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அதை நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்.